பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்முடைய கிருபையாய் நடத்தி வந்தார். அவருடைய நடத்தி வந்ததான பாதைகள் ஆராய்ந்து முடியாததும் அவை எண்ணி முடியாததுமாய் இருக்கிறது. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்குள்ள சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் இந்த 4வது மாதத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையைத்தான் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். இந்த நாள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 2 விதமான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில சொல்லுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. இந்த கேடகம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு போர் வீரனுக்கு அவனுடைய யுத்த களத்துல எதிரிகளிடையே இருந்து வருகிறதான சில வல்லமைகளை மேற்கொள்வதற்கு சில ஆபத்துகளை மேற்கொள்வதற்கு இந்த கேடகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அது அவனை பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு கூட போராடுகிற சில மனிதனுடைய வல்லமைகள், சில அந்நிய வல்லமைகளுடைய நுகங்களை முறியடிப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலவரத்திற்குள்ளாய் எடுத்து செல்ல முடியாதபடிக்கு உங்களை தாக்கி கொண்டிருக்கிறதான சில காரியங்களை கர்த்தர் முறியடிக்கும்படியாக இந்த 4வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவன் ஒரு யுத்த மனிதனாய் இருந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாய் இருக்கும் பொழுது, அவன் போர்கள் எல்லாம் செல்லும் பொழுது, அவனுடைய சேனைகள் எல்லாம் செல்லும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கேடகமாய் இருந்தார். எல்லா எதிரிகளுடைய வல்லமைகளில் இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 4வது மாதத்துல நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் மேற்கொண்டதோ, இனி என்னென்ன காரியங்களை உங்களை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி பல பேர் பலவிதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் அவர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாய் இருந்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். 2வது காரியம் என்ன? அதைத்தான் நான் பார்க்கிறேன். உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கு அவன் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கோ அநேக காரியங்களை செய்வதற்கு ஒரு பலன் என்பது ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆபிரகாம் முதிர் வயதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலனா இருக்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான் ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய சரீரத்துல சில பலவீனங்கள் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். சில கால் வலிகள், முட்டு வலிகளுடைய வேதனைகளை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நான் பார்க்கிறேன். சில பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சில உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது சில வீட்டுக்குள்ளாய் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய சரீரங்களை கர்த்தர் ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றார், உனக்கு பலனா இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்த போறாருன்னா என்ன காரணம் தெரியும்?
தெரியுமா? இனி எல்லா காரியத்தையும் செய்வதற்கு குறியதான ஒரு புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில முடியல, இந்த காரியத்தை என்னையால செய்ய முடியல என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் இன்னைக்கு உன்னை பலப்படுத்துறேன், நான் உனக்கு பலனா இருக்க போகிறேன். இனி எல்லா காரியத்தையும் உன்னையால செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அவரே உங்களுக்கு பலனா இருக்க போகிறார். ஏனென்றால் உன்னதத்தின் ஒரு பலன் நமக்குள்ளாய் வரும் பொழுது, கர்த்தருடைய பலன் நமக்குள்ளாய் வரும் பொழுது, கர்த்தர் அசாத்தியமான காரியங்கள், நம்முடைய ஞானத்துக்கு நமக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். அது ஆச்சரியமா தான் இருக்க போது. பிரியமான நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில, இந்த காரியத்தை நான் செய்தேன், இந்த காரியத்தை நான் செஞ்சு முடித்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு கிறிஸ்துவினுடைய ஒரு பலன், அவருடைய பலன் உங்களுக்குள்ளாய் வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, சிலருடைய ஊழியத்தின் பாதையில சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியாய் நிறைவேற்றி அவனுக்கு கேடகமாய் இருந்தார், ஒரு பலனாய் இருந்தார். விசுவாசத்தின் தகப்பனாய் நாட்கள் ஆண்டவர் சொன்ன எல்லா சுதந்திரங்களையும் சுதந்திரித்து கொண்டார். இந்த நாட்களிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக அவர் உங்களுக்கு கேடகமுமாய், அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்க போகிறார். நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் ஹல்லேலூயா ஜெபம் பண்ண போகிறோம் உங்களுக்காக. ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த 4வது மாதத்திலோ ஆண்டவரே என் கர்த்தருடைய ஒரு வல்லமை ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தை ஆண்டவரை கேட்ட ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரை ஒவ்வொருவருடைய ஆண்டவரை குடும்பத்திலோ ஆண்டவரை உடைய வல்லமை விளங்கும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கேடகமாய் ஆண்டவரை இருங்க. ஆண்டவரை ஒரு மகா பெரிய ஆண்டவரை ஒரு பலனுமாய் ஆண்டவரை இருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த 4வது மாதத்தில் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரை சில நுகத்தினுடைய வல்லமைகளை ஆண்டவரை கர்த்தர் முறியடித்து ஆண்டவரை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய ஒரு பலனை ஆண்டவரை கர்த்தர் நீங்க கொடுக்கிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரை சேஷமாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய வல்லமை இருக்கட்டும். ஆண்டவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நிறைவான உடைய பலன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்ததான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஆண்டவரை காண நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோதர ஒரு விருத்தியின் ஒரு நன்மைகள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் தேவனீர் அப்படியாய் நீ செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை இந்த நம்பர்ல நீங்க தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்காக எங்களுடைய ஊழியத்திலிருந்து நாங்கள் சார்பாக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.